விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் திரையுலகில இயக்குனராக அறிமுகமாகிறாரு. இவர் இயக்கும் படத்தை முன்னணி தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனம் தயாரிக்குது. இதற்கான ஒப்பந்தத்துல ஜேசன் சஞ்சய் கையெழுத்திடும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்துல வைரலாகி இருக்கு. இந்த படத்தோட அப்டேட்டை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நிலையில நடிகர் அஜித் விஜயின் மகனிடம் பேசியதாக தகவல் ஒன்று இணையத்துல பரவிட்டு வருது. தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத நடிகராக இருக்காரு விஜய். இவர் நடிப்புல அண்மையில வெளியான லியோ திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கல்லா கட்டியது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இவரோட மகன் சஞ்சய் அப்பாவை போல ஹீரோவா வலம் வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தனது தாத்தா எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு. மேலும் இவருக்கு தந்தையை போல நடிப்புல ஆர்வம் இல்ல. இவர் அண்மையில புல் த ட்ரிகர்ன்ற குறும்படத்தையும் இயக்கி இருந்தாரு. இந்த குறும்படம் யூடியூப் தளத்துல வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ஜேசன் சஞ்சய் இயக்குற இந்த திரைப்படத்துல கவின் ஹீரோவா கமிட் ஆகி இருக்கிறதாகவும் இந்த திரைப்படத்துல நடிகர் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. மேலும் படத்துக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பு செய்யறதாகவும் சொல்லப்படுது. மேலும் அந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகளுக்காக குழு அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திராவை அணுகி இருக்காங்க. கிராமத்துல தயக்கத்தோட இது குறித்து அஜித் கிட்ட பேசி இருக்காங்க. ஆனா அஜித் அனுமதி எல்லாம் வேண்டாம், கண்டிப்பா போய் பண்ணுங்கன்னு சொன்னதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா கிட்ட விஜயின் மகன் சஞ்சயின் தொலைபேசி எண்ணை வாங்கி தானாக முன்வந்து அவருக்கு போன் செய்து மனதார வாழ்த்துக்களை கூறியதாகவும் இணையத்துல ஒரு செய்தி பரவிட்டு வருது. இந்த திரைப்படத்துக்கான பூஜை சமீபத்துல சைலண்டாக போடப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா இன்னும் படத்துல நடிக்க இருக்கிற நடிகர் நடிகைகள் யார், படப்பிடிப்பு எப்பொழுது தொடங்க போகுதுன்னு எந்த அறிவிப்புமே வெளியாகல.